தொப்பைய உள்ள தள்ளு. இந்த தொப்பையை கூட கஷ்டப்படாம குறைச்சிடலாம் போல. ஆனா பிளிப்கார்ட்ல இந்த லேப்டாப் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது எனக்கு தான் தெரியும். பிளிப்கார்ட்டோட கோட் சேல் அப்போ பாத்தீங்கன்னா 65,000 வர்த்தான இந்த லேப்டாப்பை 55,000க்கு ஆஃபர்ல வந்துச்சு. இது நல்ல டீலா இருக்குதுன்ட்டு பே பண்ணி ஆர்டரும் பண்ணியாச்சு. ஒரு 3 to 5 டேஸ்ல நம்மளுக்கு அவுட் ஃபார் டெலிவரின்னு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. சரி கண்டிப்பா இன்னைக்கு டெலிவரி ஆயிடுன்ட்டு நைட்டு ஒரு 11 மணி வரையும் வெயிட் பண்ணேன். ஆனா டெலிவரி ஆகல. சரி ஏதாச்சும் டிலே ஆயிருக்கும், நெக்ஸ்ட் டே கண்டிப்பா வரும்ட்டு நானும் தூங்கினேன். நெக்ஸ்ட் டே தான் வந்துச்சே தவிர லேப்டாப் அன்னைக்கும் வரல. இது அப்படியே விட்டா வேலையாவதுன்ட்டு நெக்ஸ்ட் டே பிளிப்கார்ட் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணலான்ட்டு கால் பண்ணேன். லேப்டாப் ஒன்று ஆர்டர் போட்டேன். அவுட் ஃபார் டெலிவரின்னு வந்து 2 டேஸ் ஆகுது. ஆனா லேப்டாப் பார்த்தீங்கன்னா இன்னும் என் கைக்கு வரலன்ட்டு சொன்னேன். அவங்களும் ஆர்டர் ஐடிலாம் வாங்கி செக் பண்ணிட்டு டெலிவரி பார்ட்னர் 2ல தான் இஷ்யூ இருக்குது, இன்னைக்கு ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுப்போன்ட்டு சொன்னாங்க. அடுத்த 2 நாளும் பிளிப்கார்ட் கஸ்டமர் கேருக்கு கால் பண்றேன். எல்லாம் எழுதி வச்ச மாதிரியே தான் சொல்றாங்க. இது மாதிரி டெலிவரி பார்ட்னர் 2ல தான் இஷ்யூ இருக்கு, உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி இன்னைக்கே டெலிவரி தரேன்ட்டு. ஆனா டெலிவரியே வரல. இவங்களை நம்பினா வேலையாவாதுன்ட்டு நானே கிளம்பிட்டேங்க. என்னோட நியரஸ்ட் ஹப்புக்கு போயிட்டு ஆர்டர் ஐடிலாம் காட்டி ஏதாச்சும் லேப்டாப் இருக்குதான்ட்டு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க நேம்ல எந்த ஒரு பார்சலும் வரல, இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு மெயின் ஹப் இருக்குது, நீங்க அங்க போய் கேளுங்க கண்டிப்பா இருக்கும்ட்டு சொன்னாங்க. விட்ரா வண்டி அந்த மெயின் ஹப்புக்குன்ட்டு அங்க போயிட்டு விசாரிச்சா அங்கதாங்க இருக்குது நம்ம லேப்டாப். வெற்றிகரமா 10 நாள் கழிச்சு என்னோட லேப்டாப் என் கைக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி பிளிப்கார்ட்ல நீங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.